Hi everyone. இன்னைக்கு நம்ம 11th accountancy unit 5 trial balance unit 5ல இருக்க theory question 2 mark and 2 marks ஓட explanation தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க first 2 mark என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். first 2 mark பாருங்க. What is trial balance? Trial balance na enna? Trial balance is a statement containing the debit and credit balance of all the ledger account on a particular date. First நம்ம எடுத்தோனே என்னென்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன ஸ்டெப்ஸ் ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் அதுல என்ன மெத்தடு ஜேர்னல் போட்டிருப்போம். அடுத்தது செகண்ட் ஜேர்னலுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் சொல்லியிருந்தோம், லெட்ஜர் சொல்லியிருந்தோம். இப்ப லெட்ஜருக்கு அடுத்த ஸ்டெப்பா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த ட்ரையல் பேலன்ஸ் எதுக்கு அடுத்து வரும்னா லெட்ஜரோட அதோட கண்டினியூவேஷனா தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஓகேவா, இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல என்னென்ன இருக்கும்னா டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இட் இஸ் அரேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ஸ் பிளேஸ்டு சைட் பை சைடு. என்ன சொல்றாங்க, ஒரு இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம சிங்கிள் காலம்ல தான் போடுவோம், சிங்கிள் ஷீட்ல தான் நம்ம போடுவோம். டபுள் ஷீட் லெட்ஜருக்கு போடுற மாதிரி நம்ம டபுள் ஷீட் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, அந்த சிங்கிள் ஷீட்லயே வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், டெபிட் கிரெடிட்னு சொல்லி தனித்தனி காலமா ப்ரொவைட் பண்ணி அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ல இருக்க தனித்தனியா லெட்ஜர்ல அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்ல, அதுல வர பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், ட்ரையல் பேலன்ஸ்ல நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. Trial balance prepared with the object of checking the arithmetical accuracy of entries made in the books of account. Trial balance எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா செக்கிங் த அரித்மெட்டிக்கல் அக்யூரன்சிஸ். ஓகேவா, கரெக்டா வந்து அந்த என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டா நம்ம போட்டிருக்கோமா, நமக்கு நம்ம பிசினஸ் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கா, எல்லாமே வந்து கரெக்டா போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகிடும். ஓகேவா, இல்ல நீங்க சப்போஸ் ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல தெரிஞ்சிடும். ஓகேவா, இதுதான் வந்து ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க. கிவ் த ஃபார்மேட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஃபார்மேட் ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க என்ன பண்ணணும்னா ஹெட்டிங் கொடுக்கணும், ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப், அது யாரோடது, எந்த பர்சனோட ட்ரையல் பேலன்ஸ், ஆஸ் ஆன் அப்படின்னு போட்டு இங்க வந்து 31st March சம்திங் இயர்ஸ் கொடுத்துருப்பாங்களா அந்த இயர், இல்லைன்னா 31st December, இந்த ரெண்டு அக்கௌண்டிங் இயர்ல ஏதாவது ஒண்ணுதான் வந்து லாஸ்ட்ல இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹெட்டிங் கொடுத்துடணும். ஹெட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் காலம் என்னது, சீரியல் நம்பர். சீரியல் நம்பர்ல என்ன போட்டு வரணும், 1 2 3 அந்த மாதிரி 1 2 3 வந்து போட்டுட்டே வரணும். இதுல பர்டிகுலர்ஸ்னும் போடலாம், அப்படி இல்லைன்னா நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இதுல வந்து என்ன அக்கௌண்ட் நீங்க என்ன அக்கௌண்டோட அமௌண்ட் வந்து என்டர் பண்ண போறீங்களோ அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டல் அக்கௌண்டோடதுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு போடணும். இல்ல கேஷ் அக்கௌண்டோடதுன்னா லெட்ஜர்ல கேஷ் அக்கௌண்டோட பேலன்ஸ்னா கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்டோட லெட்ஜர் பேலன்ஸ்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். ஓகேவா, போட்டுட்டு நம்ம அது டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்னு சொல்லி போட்டுறணும். ஓகேவா, டெபிட்ல என்னென்ன உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். டெபிட்ல வந்து உங்களுக்கு அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், நீங்க பண்ற எக்ஸ்பென்சஸ், இந்த ரெண்டும் தான் வந்து எதுல வரும்னா டெபிட் சைட்ல வரும். ஓகேவா, கிரெடிட் சைட்ல என்னென்ன வரும்னா லயபிலிட்டிஸ் அண்ட் இன்கம்ஸ். ஓகேவா, கிரெடிட் சைட்ல லயபிலிட்டியும் இன்கமும் வந்து வரும். எது எது அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும், எது அசெட், எது லயபிலிட்டி, எது எக்ஸ்பென்சஸ், எது இன்கம்னு நம்ம புரிஞ்சு போடணும். ஓகேவா, இதுதான் வந்து ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட். ஓகேவா, ட்ரையல் பேலன்ஸ் ஃபார்மேட்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டிங் கொடுத்துக்கணும், அண்ட் தென் சீரியல் நம்பர், இந்த பர்டிகுலர்ஸ்னும் போடலாம், இல்ல நேம் ஆஃப் தி அக்கௌண்ட்னு போடலாம். ஓகேவா, அடுத்தது எல்எஃப், டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ், இந்த ருபீஸ் வந்து கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுல வந்து ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க போட்ட சம் கரெக்ட்னா கிளியரா அப்பவே தெரிஞ்சிடும். எப்படி தெரிஞ்சிடும்னா ரெண்டு சைடு, அதாவது டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு ரெண்டு சைடுமே ஒரே அமௌண்ட் தான் வரும். ஓகேவா, ஒரே அமௌண்டா உங்களுக்கு டேலி ஆயிடுச்சுன்னா நீங்க போட்ட சம் வந்து இது வரைக்கும் போட்ட ஜேர்னல் லெட்ஜர் எல்லாமே வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. What are the methods preparation of a trial balance? Trial balance prepare பண்ண என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. ஓகேவா, பேலன்ஸ் மெத்தட், டோட்டல் மெத்தட், டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட், இந்த 3 மெத்தட் இருக்கு. இந்த 3 மெத்தட்ல நம்ம என்ன மெத்தட் போடுவோம்னா இந்த லாஸ்ட் மெத்தட் டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட் தான் நம்ம வந்து போடுவோம். இந்த 3 மெத்தடுமே வந்து நம்ம போடுவோம். ஓகேவா, அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க.
State whether the balance of the following account should be placed in the debit or the credit column of trial balance. அதாவது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு புக்ல இது வரைக்கும் மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, இந்த 12 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இது ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமான்னு சொல்லிட்டு நம்மள எழுத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, டெபிட்ல அசெட்ஸும் எக்ஸ்பென்சஸும் எழுதணும், கிரெடிட்ல லயபிலிட்டிஸும் இன்கமும் எழுதணும் அப்படி சொல்லியிருந்தேன். ஓகேவா, இதுல வந்து எது எது கிரெடிட் பேலன்ஸ் எது எது டெபிட் பேலன்ஸ் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட கூட்ஸ் என்ன பண்றோம், நம்ம வேற ஒரு இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும் போது நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பே பண்ணுவோம்ல, அந்த சார்ஜ் தான் வந்து கேரேஜ் அவுட்வர்ட். இதுக்கு வந்து தமிழ்ல சொல்லணும்னா வண்டி செலவு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, அப்ப அது என்னது, ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க வண்டி செலவு. அப்ப நமக்கு அது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் இங்க எங்க இருக்கு உங்களுக்கு, டெபிட் சைட்ல இருக்கு. அப்ப டெபிட் பேலன்ஸ் டெபிட் காலம்ல நம்ம போடணும். அதே மாதிரி கேரேஜ் இன்வெர்ட். கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாவது கூட்ஸை வந்து வாங்கணும் அப்படின்னா அப்ப பொருள் உள்ள வரும், உள்ள வந்து எடுத்துட்டு வர அந்த டிரான்ஸ்போர்ட்க்கு நம்ம என்ன பண்ணணும், பே பண்ணணும். அப்ப பே பண்ணும் போது நமக்கு அதுவும் என்னது, எக்ஸ்பென்சஸ் தான். அப்ப அது டெபிட் காலம். ஓகேவா, அடுத்தது சேல்ஸ். சேல்ஸ் பாருங்க, நம்ம ஒரு பொருளை விற்கிறோம். அப்ப நம்ம ஒரு பொருளை வித்தா நமக்கு என்ன கிடைக்கும், இன்கம் வரும், நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். அப்ப அது என்னது, நமக்கு இன்கம். ஓகேவா, அப்ப நமக்கு இன்கம் எங்க இருக்கு, கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்ப கிரெடிட் காலம். அதே மாதிரி பர்ச்சேஸ். நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம், காசை கொடுப்போம். அப்ப அதனால நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஆகும், நம்ம பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து எக்ஸ்பென்சஸ். அப்ப அது டெபிட் காலம். அடுத்து பேட் டெப்ஸ். பேட் டெப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கடன், அது வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அது வந்து டவுட்ஃபுல் ஃபார் டெப்ஸ். ஓகேவா, இது வந்து பேட் டெப்ஸ் அப்படின்றது ஒரு நீங்கா கடன், அந்த கடனை வந்து அடைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய தொகையா இருக்கும், அதுதான் வந்து பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்ப அது என்னது, நமக்கு அதுவும் நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், நம்ம அதை பே பண்ணி ஆகணும். ஓகேவா, அதனால அது டெபிட் காலம்ல போடுவோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் பெய்டு. நம்ம என்ன பண்றோம், வட்டி பே பண்றோம். அப்ப வட்டி நம்ம பே பண்ணும் போது கொடுக்கும் போது என்ன ஆகும், அது நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். அப்ப அதுவும் டெபிட் காலம்ல வந்துடும். அடுத்து பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. நம்ம என்ன பண்றோம், இன்ட்ரெஸ்ட ரிசீவ் பண்றோம், வட்டி நமக்கு வருது. அப்ப அது நமக்கு இன்கம். இன்கம் எங்க வரும், கிரெடிட் சைட்ல வரும். அப்ப கிரெடிட் காலம். அதே மாதிரிதான் டிஸ்கவுண்ட் வருது. அப்ப அது இன்கம், கிரெடிட் காலம். கேபிட்டல் பாருங்க, கேபிட்டல் வந்து நம்மளோட லயபிலிட்டி. ஓகேவா, சோ கேபிட்டல் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட், ஒரு ஹியூஜ் அமௌண்ட். ஓகேவா, அப்ப அது நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட்ன்றதுனால கிரெடிட் காலம்ஸ். அடுத்தது டிராயிங்ஸ். டிராயிங் நம்ம வந்து ஒரு இதை வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், எடுக்கிறோம். அப்ப எடுக்கும் போது நம்ம என்ன ஆகும், நமக்கு வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல செலவு மாதிரி தான் இருக்கும், எக்ஸ்பென்சஸ் மாதிரி. அப்ப டெபிட் காலம். சேல்ஸ் ரிட்டர்ன். நம்ம வாங்கின பொருளை என்ன பண்றோம், ரிட்டர்னை கொடுக்குறோம். ஓகேவா, அதாவது சேல்ஸ் பண்ண பொருளை நமக்கு ரிட்டர்ன் வருது. அப்ப ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து சேல்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் காலம்ல இருந்துச்சுன்னா அப்ப சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட் காலம். அப்ப பர்ச்சேஸ் டெபிட்ல இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட் காலம்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து போடணும். இது வந்து மோஸ்டா உங்களுக்கு எதுல கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 மார்க்ஸ்ல எல்லாம் வந்து இதை கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா, அடுத்தது இவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா, ட்ரையல் பேலன்ஸ்ல அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்க யூனிட்ல இருக்க 2 மார்க்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா, இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட்